அனைவருக்கும் வணக்கம். இன்று யுகாதி விழா. நம்ம ஏற்கனவே நிறைய பதிவிட்டிருக்கிறோம். இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். யுகம் தோன்றிய நாளினுடைய தொடக்கம் யுகாதி விழா. அதனால் பாரதம் முழுவதும் வடபாரதத்தில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் இன்றைக்கி யுகாதி விழா கொண்டாடக்கூடிய நாள். அதன் பிறகு சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுறோம். கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய விஷு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இது எப்படி மூணாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யுகம் தோன்றியது, அதன் பிறகு சூரியன் தோன்றியது. அதனால தான் நம்ம சூரியனை வழிபட்டு நம்ம சித்திரை 1 அங்கே இருக்கிற கனிகளை எல்லாம் வைத்து அந்த இறைவனால் படைக்கப்பட்ட சூரியனால், பூமியினால், இயற்கையினால் படைக்கப்பட்ட கனிகளை எல்லாம் வைத்து சித்திரை கனியாக முதல் நாள் வரவேற்கிறோம். நம்ம விஷு அப்படின்னு சொன்னாலே புதுசுன்னு அர்த்தம். அதையும் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம். அதனால தான் இன்று யுகாதி விழாவை தெலுங்கு வருட பிறப்பாக சொல்கிறாங்க. தெலுங்கு அப்படின்னு சொன்னால் எதுக்கு ஒரு தெலுங்கு சொல்கிறாங்க? ஒரு மொழிக்காக ஒரு யுகம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படி கிடையாது. சேஷ்டம் என்கின்ற வார்த்தையிலிருந்து வரப்பட்டது. இன்றைக்கி பியூராக இருக்கக்கூடிய, சுத்தமாக இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தெலுங்கில் தான் இருக்குது. அதனால் அந்த சம்ஸ்கிருத வார்த்தையில் காலப்போக்கில் பழக்க வாக்கில் அது தெலுங்கு வருட பிறப்பாக இது சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால் வடபாரதத்தில் முழுவதுமே இருக்கக்கூடியது இன்றைக்கி யுகாதி விழா. அதனால தான் அந்த பகுதியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் அது தெலுங்கு வருட பிறப்பாக சொல்கிறாங்க. அதுக்காக தெலுங்கருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அதே போல் சித்திரக்கனியும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. விஷுவும் மலையாளம் பேசுகிறவங்களுக்கு சொந்தம் கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக நம் பண்பாட்டினுடைய ஒரு கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய தொன்மை வாய்ந்த ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம். வருகின்ற சித்திரைக்கனி விஷு இன்றிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு. பூமி தோன்றப்பட்டது, சூரியன் தோன்றப்பட்டது, அதற்கப்புறம் இயற்கையெல்லாம் தோன்றப்பட்டது. அதனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை நாம் தமிழ் பண்பாட்டினுடைய கலாச்சாரமும் வழிமுறையும் தானுடைய வேறு எதுவும் கிடையாது. அனைவருக்கும் யுகாதி விழா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.